அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்களே, நீங்கள் வேக வேகமாக கத்தி பேசுகிறீங்க. சினிமாவில் மாதிரி டைலாக் எழுதி கொடுக்கறது யாருன்னு தெரியல. இப்படித்தான் பேசணும்னு சொல்லி தர்றாங்களாம், இல்லை இப்படித்தான் பேசணும்னு நீங்கள் பேசுகிறீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பேசுகிறதுல என்ன பேசியிருக்கிறீங்க? நல்லா வாயில் வந்துடும் அப்படின்லாம் பேசுகிறீங்க. நீங்கள் நல்லா வாயில் வந்துடும்னா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவீங்க இவ்வளோ இருக்கு. நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருக்கிறீங்க. முதலமைச்சருக்குன்றான பணியை பாருங்கள். தீய சக்தி தூய சக்தின்னு சொன்னீங்க. இப்போ தூந்து போட சக்தி நீந்து போட சக்தின்னு இப்படியே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே கை வச்சவங்க எல்லாமே தீந்து தான் போயிருக்காங்களா ஒழிஞ்சு யாரும் வளரவே இல்லை. இதுக்கு முன்னுதாரணமாக இருந்த முதல்ல இருந்த கட்சிகளை நீங்கள் நல்லா பார்க்கணும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய பேர்த்த வாழவும் வச்சுருக்கு, நிறைய பேர்த்த நீத்து போகவும் வச்சுருக்கு. நீத்து போகிறதுனா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு முன்னையே நீங்கள் தனி மெஜாரிட்டியில் எந்த கூட்டணி இல்லாமல் 108 சீட்டு பிடிச்சிட்டுன்னு நீங்கள் ஒரு தெனாவிட்ட கூட பேசலாம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் தனிச்சு நின்று 40 எம்பி சீட்டையும் பிடிச்சிருக்கிறாங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதே தனிச்சு நின்று 136 சீட்டு பிடிச்சிருக்கிறாங்க. உங்களை விட 25 சீட்டு எச்சா தான் பிடிச்சிருக்கிறாங்க. அதனால் யாரையும் தப்பாக நினச்சிடக்கூடாது, தப்பாக எண்ணிடக்கூடாது. நீங்கள் பேசுறதுன்னா வேற ஒருத்தரை பேசுங்க. இது ஏழைகளின் கட்சி, விவசாயிகளின் கட்சி. அவங்கள கொள்கையில இருந்து மாற்ற முடியாது. ஏதோ சில மாற்றங்கள் காரணமாகவும் ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு கதவசனம் எழுதி கொடுத்தவர் யார்? திரு செங்கோட்டையன் அவர்கள். இப்படித்தான் பேசணும், அந்த கட்சியை இப்படித்தான் பேசணும், டிஎம்கேயை இப்படித்தான் பேசணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்படித்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வசனம் எழுதி கொடுத்து அந்த வசனத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் இப்போவும் சொல்கிறேன், சினிமா உலகத்தில் நீங்கள் சினிமா நடிகராக இருந்தீங்க, அப்போவும் நீங்கள் கவர்ச்சி பண்ணினீங்க. இப்போவும் அரசியலில் உங்களோட வேலை கவர்ச்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா ஒழிஞ்சு வேறு எந்த திறமையும் காட்டலை. நீங்கள் உங்களுக்கு அந்த திறமைக்கு உண்டான வேலையும் அதில் இல்லை. நீங்கள் இப்போவும் அரசியலுக்கு வந்திருக்கீங்களா ஒழிஞ்சு இன்னொரு கட்சியை தான் கூட சொல்கிறீங்க. நாம் தானே இங்கே முதலமைச்சராக இருக்கிறோம். இப்போ 25 நாளா நம்மளால் ஏற்பட்ட விளைவுகள் தானே இவ்வளவு ஒரு சந்தி சிரிக்கிற அளவுக்கு நடந்திருக்குது. அப்படின்னா நம்ம பண்ணுற வேலையினால என்னென்னா, நீங்கள் டிஎம்கேவே கொடா சொல்கிறீங்க. டிஎம்கே முதல்ல பிஜேபியை தான் கொடா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் டிஎம்கே தூக்கி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு உங்கள் கட்சிக்குள்ளே நாம் ஆள்ற ஆட்சிக்குள்ளே நாம் என்ன வேலைகள் செய்யணும், நான் இவ்வளோ தூரம் மெஜாரிட்டியாக கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் திறமையாக பாராட்டுறதுக்கு வெளியே பார்க்கணும். நாம் எது சொன்னாலும் வடிவேல் சொன்னது மாதிரி பொய் சொல்கிறோமோ பேலா விடுறோமோ நம்மளை உத்து நாட்டு மக்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பேசக்கூடாது. நம்ம கதவசனம் எழுதுகிற செங்கோட்டையனாலையும் ஆதவ் அர்ச்சனா என்ற ஒரு பணம் வச்சுருக்கிறவராலையும் அவர் இந்த மீடியாக்கள் எல்லாம் பூரா சரி பண்ணி உங்களை ஃபேஸ்புக்கில் பூரா உங்கள் முகத்தையாக காட்டி உங்கள் கவர்ச்சி முகத்தையும் காட்டி இப்படித்தான் வந்திருக்கீங்களா ஒழிஞ்சு நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் இவர் வந்தால் ஏதாவது செய்வார், நாட்டுக்கு நல்லது செய்வாரோ அப்படின்னு தான் வந்துருக்காங்க. நீங்கள் நல்லது பண்ணுறதுக்கான அரசியலை தான் நீங்கள் பேசணும் ஒழிஞ்சு இன்னொரு கட்சியில் தாக்கி பேசணுங்கிற வேலை இல்லை. இந்த 3 கட்சி கூட்டத்தில் நீங்கள் கூட அவ்வளவு அலையிலையும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் 54 சீட்டை பிடிச்சிருக்கிறாங்க. 47 சீட்டு இவங்க வந்திருக்கிறாங்க. அதில் 5 பேர்த்து நீங்கள் குளறுபடி பண்ணி என்னென்ன ஆக்கினை பண்ணுறோம் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவே ஒரு தவறான செயலை ஈடுபட்டோம்னா அந்தந்த கட்சியில் இருந்து உங்களுக்கு ஏண்டா வாக்களித்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனநிலைக்கு அந்த தொண்டர்களை கொண்டு வந்துடக்கூடாது. நல்ல இயக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். அப்படின்னா இன்னொரு கட்சியை தாக்கி பேசக்கூடாது. இதுக்கு முன்னால் இருந்து தான் டிஎம்கே கூட்டணியில் இருந்த கூட்டணியை பூரா நீங்கள் வாங்கிட்டீங்க. அதுவே பெரிய சந்தோஷம். இப்போ 20 வருஷமாக எங்களோட கூட்டணி இப்படித்தான் வச்சுருந்தோம்னு இவங்க 20 வருஷமாக பீலா விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பின்பத்தை உடச்சிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு நல்ல இயக்கமாகவே வளருங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் இன்னொரு கட்சியை ரொம்ப கேவலமாக பேசாதீங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.